வாழ்க்கையில் பாருங்க, மக்கள் ஏன் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் மக்கள் ஏன் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் ஏன் இன்னும் வறுமையில் இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கையில் ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேன் தெரியல. பாருங்க, தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதை என்ன பண்ண முடியும்? மாற்றி அமைக்க முடியும். ஏன் முடியலன்னு கேக்குறாங்க. Why we fail? நாங்கள் ஏன் தோற்று போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. வாழ்க்கையில் இன்னைக்கும் நிறைய பேர் அந்த கேள்வி தானே கேக்குறாங்க. ஏன் தோற்று போறோம்? ஏன் எங்களால முடியாமல் போகிறது? கேள்வி இருக்கா இல்லையா? எத்தனை பேர் கேள்வி இருக்குது? ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு கேள்வி கேக்குறாங்க. இப்ப பதில் வருது பாருங்க. என்ன பதில் தெரியுமா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு காரியத்தை நீ வளர்த்தே ஆகணும். நீங்க எல்லாரும் போற ஸ்கூலுக்கு போகலாம், எல்லாரும் மாதிரி குடும்பத்தில் இருக்கலாம், எல்லாரும் மாதிரி நீங்க வேலைக்கு போகலாம், எல்லார போல நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க வித்தியாசமா ஒன்ன பார்க்கணும்னா, நீங்க வித்தியாசமா ஒன்ன நம்ப ஆரம்பிக்கணும். இருக்கிற யாருக்கு இது வேலை செய்யும்? யூதன் என்றும் இல்லை, நாடார் என்றும் இல்லை, தேவர் என்றும் இல்லை. கண்டிப்பா இப்படி கேள்வியை எழுப்பணும். நான் ஏன் இப்படி இருக்கேன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நான் ஏன் தோத்து போறேன்? நான் ஏன் இன்னும் கடன்ல இருக்கேன்? நான் ஏன் இன்னும் வியாதியில் இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் துக்கத்தில் இருக்கிறேன்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? கேள்வி எழுப்பணும். அப்படி எழுப்புகிறவங்க தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில் அது நடக்கல, இது முடியல, இது வரல, எத்தனையோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்களே, அத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரே பதில் சொல்றேன். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருந்ததுன்னா, அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க? போக ஆரம்பிப்பீங்க. ஆமேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறீங்க? நல்லா கை தூக்கி அமைங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே வா, எல்லாருக்குமே மாறணும்னு ஆசையா? சூப்பர், பரவாயில்ல. நல்ல ஆட்கள் தான் ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறார். கண்டிப்பா வாழ்க்கை மாற முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா மாறும். இப்படியே இருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, இப்படியே இருக்க மாட்டீங்க. நல்லா பேசுங்க. இப்படியே இருக்க மாட்டீங்க. கடன்லயே இருக்க மாட்டீங்க, வியாதியிலே இருக்க மாட்டீங்க, தோல்வியிலே இருக்க மாட்டீங்க, துக்கத்திலே இருக்க மாட்டீங்க, என் பக்கத்திலே இருக்க மாட்டீங்க. அதாவது எங்கேயோ போயிருவீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அப்படியே இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் என்னன்னா, என்னங்க எல்லாம் சொல்லுங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும்னா, இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் மணிக்கு மணி விருத்தி அடையணும், நிமிஷத்துக்கு நிமிஷம் விருத்தி அடையணும். உங்க வருமானம் எவ்வளவு? அதாவது போன ஒரு மணி நேரம் வரைக்கும் இவ்வளவா இருந்தது, இந்த மணி நேரத்தில் அது மாறிட்டு, அந்த மாதிரி வரணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அது நடக்கும். வேற என்ன, எல்லாமே ஃபெய்த் தான். இதெல்லாம் அப்படின்னீங்கன்னா அங்கே தான். எனக்கு அப்படி ஆகும்னா அப்படி ஆகும். ஆமேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி, மணிக்கு மணி வித்தியாசம் என் வாழ்க்கையில உண்டு. அப்ப கடத்தரை நம்பி அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியும் முன்னேற்றங்களையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். பெருக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். இப்ப இருக்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. உங்க பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரும். அதை முதல்ல நம்பணும். நாம நிறைய நேரத்தில் மாற்றங்களை விசுவாசிக்கிறதே கிடையாது. இப்படியே தான் நான் கிடப்பனாக்கும்.
இப்படியே தான் நான் சாவ போறேனாக்கும். இப்படியே நம்ம சொல்றதுனால மாற்றம் என்ன பண்ண மாட்டுக்கு, நடக்கவே மாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் சேஞ்ச். எல்லாம் சொல்லுங்க, மாற்றங்களை நம்புங்கள். ஆமென். வாழ்க்கை இப்படிப்பட்ட நம்பிக்கையில தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கடனில் இருப்பீங்கன்னா, வியாதியில் இருப்பீங்கன்னா, தோல்வியில் இருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒன்று நம்புங்க, நான் இப்படியே இருக்க மாட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன்னா என்ன பேசினேன்? இனி நான் இப்படி இருக்க போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, இனி நான் இப்படி இருக்க போவதில்லை. நல்லா சொல்லுங்க. எதில் நீங்கள் இருக்கீங்களோ அதை சொல்லுங்க. நான் வியாதியில் இருக்க மாட்டேன், நான் கடனில் இருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் கேட்டக்கூடாது. கடன் இருக்க போவதில்லை அப்படிதான் சொல்றீங்க நிறைய பேர். சத்தமா கேட்குற மாதிரி சொல்லுங்க. அவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க, இந்த ஆள் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணாரு, இன்னைக்கு கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அப்ப அது உண்மைதான்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிடும். அதெல்லாம் நல்லா சொல்லுங்க, நான் கடன்ல இருக்க மாட்டேன், வியாதியில் இருக்க மாட்டேன், நோயில் இருக்க மாட்டேன், துக்கத்தில் இருக்க மாட்டேன், கவலையில் இருக்க மாட்டேன், வேற உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. சில பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பெசாட்டி நான் போயிடுறேன் ஐயா. கிறிஸ்தவங்க 2 தான் கேட்காங்க. ஏசு எப்போ வருவாருங்க? எதுக்கு? இதுல இருந்து ஓடிடலான்ட்டு தான். 2000 வருஷமா வெயிட் பண்ணி பார்க்காங்க, அவரும் வந்த மாதிரியே தெரில. எப்போயா வருவார் அப்படிங்காங்க. 2 தான். ஒன்று அவர் சீக்கிரமா வரட்டும், இல்லை என்ன சீக்கிரமா எடுக்கட்டும் அப்படிங்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை தைரியமா வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, தைரியமா வாழுங்க. live boldly, live boldly. தைரியமாய் வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க மட்டும் சில சத்தியத்தை கற்றுக்கொள்வீங்கன்னா நீங்க அப்படி வாழ முடியும். ஆமென். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாளும் வாழ உங்களுக்கு பிடிக்கும். பா என்ன மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேருக்கு இப்போ அப்படி இருக்குது? பா என்ன மாதிரி வாழ்க்கைன்ட்டு. ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. கொஞ்சம் பேருக்கு எப்படி இருக்கு? என்ன வாழ்க்கை பிரதர், சோய் அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து என்னமா இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போடுவீங்க, கண்டிப்பா போவீங்க. அப்படி போறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்போது நீங்கள் இருப்பது போல் எப்போதும் நீங்கள் இருப்பது இல்லை, இதை தாண்டி செல்வீர்கள். இதுல ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இதை முதல்ல நம்பணும். படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மார்க்கே தான் நான் வாங்குவேன், இப்படியே தான் என் படிப்பு இருக்கும் நினைக்கக்கூடாது. என் படிப்பில் ஒரு மாற்றத்தை நான் பார்ப்பேன். தொழில் இருக்கா, உடனே தொழில் இப்படியே தான் இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது. இந்த தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் பார்ப்பேன். யாருக்கும் நல்லா போகாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்லா போகும். ஒரு அம்மா இன்னைக்கு சொல்லுது, என் மகா திருமணமே வேண்டாங்கிறா அப்படின்ட்டு. ஏன்? என் மூத்த மகா திருமணத்தை பார்த்து தான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேருக்கு யாருக்கோ நடக்கிறத பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிடுறாங்க, நமக்கும் இதே மாதிரி தான் ஆயிடுமோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. நான் சொல்கிறேன், யாருக்கோ ஆகும், ஆனால் அவரை நம்புற உங்களுக்கு ஆகாது, அவர் விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆகாது, அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அப்படி இருப்பதில்லை. நீங்கள் நல்ல திருமண வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகுவது இல்லை. எங்க உங்க பக்கத்துல எல்லாம் விழுவாங்க, ஆனா நீங்க விழ மாட்டீங்க. உங்க பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க, ஆனா நீங்க நிமிர்ந்து நடப்பீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை அணுகுவதில்லை, என்னை அணுகுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பத்தை அணுகாது. ஆமென். நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இது நம்புங்க. கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறார். பாருங்க, சங்கீதத்தின் புத்தகம் திருப்புங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு கிவ் ஹோப். இன்னைக்கு காலையிலையும் சில நம்பிக்கைகளை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது ரொம்ப தேவை. இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வாழ முடியும். சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக
உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை. எத்தனை பேர் அவரை நம்புறவங்க இருக்கிறீங்க? இப்போ என்ன சொல்றாரு, உம்மை நம்புகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, உம்மை நம்புகிறவர்களுக்கு. அதாவது நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, பல பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தொழில் செய்யறாங்க, குடும்பத்தில் இருக்கிறாங்க, பல விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கு நடுவில் என்ன நம்புற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அப்போ உங்களுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் சொல்லுங்க, hope makes the different. நல்லா சொல்லுங்க, hope makes the different. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கைகள் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ நீங்க எல்லாரும் போற ஸ்கூலுக்கு போகலாம், எல்லாரும் மாதிரி குடும்பத்தில் இருக்கலாம், எல்லாரும் மாதிரி நீங்க வேலைக்கு போகலாம், எல்லார போல நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க வித்தியாசமா ஒன்றை பார்க்கணும்னா நீங்க வித்தியாசமா ஒன்றை நம்ப ஆரம்பிக்கணும். First you believe different. முதல்ல நீங்க வித்தியாசமா நம்ப ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வித்தியாசமா வாழ ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசமாய் நம்புங்கள், வித்தியாசமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் எதுல முதல்ல வித்தியாசம் வரணும்னா நம்பிக்கையில வித்தியாசம் வரணும். எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் வரணுங்கிறது தெரியுது, ஆனா எதுல கொண்டு வந்திருக்காங்க? வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதுல கொண்டு வந்திருக்காங்க? அவன் நிறைய நகையா போட்டிருந்தானா நீ முழுக்குன்னு ஆயிரு. நம்ம வித்தியாசமா இருக்கணும்ல பிரதர். அவன் வந்து கலர் கலரா சட்டை போட்டா நீ என்ன பண்ணிரு, வெள்ளையும் சொல்லியாமா மாறிடு. அவங்க வந்து பேரை நம்ம மாத்திடுவோம். இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணாங்களே தவிர நம்பிக்கையில் எந்த மாற்றமும் என்ன பண்ணப்படவில்லை, ஏற்படவே இல்லை. நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை நன்றாக மாறுவது உங்கள் நம்பிக்கை நன்றாய் மாறுவதின் மூலம்தான். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் ரைட், தென் யூ லிவ் ரைட். எல்லாம் சொல்லுங்க, சரியாய் நம்பினால் சரியாய் வாழலாம். நான் சொல்ல இந்த வார்த்தையெல்லாம் லேசா விட்டுறாதீங்க, அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க, ஸ்லோகன் மாதிரி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, சரியாய் நம்பினால் சரியாய் வாழலாம். First you believe right, then you live right. நீங்க கரெக்டா நம்பும்போது கரெக்டா வாழ ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புற எனக்கு வித்தியாசமான வாழ்க்கை இருக்கு. வித்தியாசமான வாழ்க்கைன்னா என்ன? பஞ்சத்து நடுவுல கூட செழிப்பு இருக்கு. ஆமென். அப்படின்னா என்னன்னா, இது இந்த நம்பிக்கை தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. இந்த விசுவாசம் தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்பிக்கையை வளர்த்து கொண்டீர்களா, விசுவாசத்தை வளர்த்து கொண்டீர்களா, அதுதான் முக்கியம். இல்லைங்க, என் பேர் இப்போ வந்து ராமசாமின்னு இருந்ததை பீட்டர்னு மாத்திட்டேங்க, அது உங்க வாழ்க்கையை மாத்தாது. நான் சொல்றேன், ஒரு பாஸ்டரா சொல்றேன், பேரை மாத்தினா வாழ்க்கை மாறாது. இது என்ன நேமியாலஜியா? ஹலோ, இட் இஸ் தியாலஜி, இட்ஸ் நாட் நேமியாலஜி. பேரை மாத்திட்டா வாழ்க்கை மாறிடும். பேர் மாற்றத்தால் வாழ்க்கை மாறுவது இல்லை, நம்பிக்கைகள் மாறணும். ஆபிரகாமுக்கு பேரை மாத்தினார அப்படிங்கிறார் ஒருத்தர். ஆமா, அது பேர் மாற்றம் இல்லை, அது அவன் நம்பிக்கையே மாத்தினார். நாம இப்ப அந்த விதத்திலே பேரை மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆபிராம் அப்படின்னா உயர்ந்த தகப்பன் அர்த்தம், ஆபிரஹாம்னு அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ அவனுக்குள்ள நம்பிக்கையை உண்டு பண்றதுக்கு தான் சொன்னாரு, இன்னையில இருந்து நீ என்னன்னு சொல்லு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அதாவது பிச்சை எடுத்திருந்தவனை கூப்பிட்டு கடவுள் எப்படி பேர் வச்சாரு? கோடீஸ்வரன் அப்படின்னு வச்சார்.
இல்லைங்கதா? நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருந்தால் அப்படி தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? கருமையாக இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு இன்னையிலேருந்து உன் பேர் தாராள பிரபு, இல்லைங்கதா? இப்படி தான் மாற்றினார். இப்படி மாற்றினா ஓகே. ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன? பேர் மாற்றம் இல்லை. எது மாற்றுறது? எல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கை மாறினா வாழ்க்கை மாறும், விசுவாசம் மாறுச்சுன்னா வாழ்க்கை மாறும். இது ரெண்டுமே மாறாமல் எதுவுமே மாற முடியாது. எதுவுமே மாற முடியாது. வாழ்க்கை அப்படியே இருக்குதுன்னா உங்கள் நம்பிக்கை அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். வாழ்க்கை அப்படியே இருக்குதுன்னா உங்கள் விசுவாசம் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். என்னைக்கு உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வளர, என்னைக்கு உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது தேவனுடைய செயல்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நம்புகிறவர்களுக்கு. நல்லா சொல்லுங்கள், நம்புகிறவர்களுக்கு. இன்னைக்கு காலையில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்புகிறவர்களுக்கு. எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்புகிற நீங்கள் டாப்பாக இருப்பீங்க. விசுவாசிக்கிற நீங்கள் உயருவீங்க. விசுவாசிக்கிற நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிற நீங்கள் செழிப்பீங்க. விசுவாசிக்கிற நீங்கள் ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கை தான் காரியமாக இருக்குது. நீங்கள் எந்த குலம் எந்த கோத்திரம் கிடையாது. சில சொல்லுவாங்க அந்த ஜாதிங்க, அதனால தான் அவன் ஜெயிக்கான். இவ்வளோ நாள் உங்கள் ஜாதியை சொல்லி உங்களை தாழ்த்தி வச்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஜாதியிலையும் இல்லை, அந்த உயர்ந்த ஜாதியிலும் இல்லை, தாழ்ந்த ஜாதியும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் புது படைப்பாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? இப்போ உங்கள் ஜாதி என்ன? எங்கேயாவது வேற ஜாதி பேசுறத கேட்டேன் மண்டையிலே போட்டுருவேன். எல்லாம் சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமென். சபைக்குள்ள அது வரவே கூடாது, ஓடிடணும். இந்த ஜாதி பிசாசு நாங்கள் அது இது எதுவும் கிடையாது. எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமென். அப்போ கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட அடையாளத்தில் இருந்தெல்லாம் என்ன ஆகுறீங்க? விடுதலை அடைகிறீர்கள். அதனால தான் ரோமர்கள் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதை குறிப்பிடும்போது இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் பாருங்க. இன்னைக்கு எது உங்கள் வாழ்க்கையை மாற்றுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரோமர் 10, 11, 12 2 வசனங்களை பாருங்கள். ரொம்ப முக்கியமான வசனங்கள். ரோமர் 10, 11, 12. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, எல்லாம் சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. முதல்ல என்ன பார்த்தோம்? hope is the matter. இங்க என்ன பார்க்கிறோம்? yes, faith is the matter. விசுவாசம் தான் முக்கியம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, அவன் என்ன பண்றது இல்லை, அவன் என்ன பண்றது இல்லை. அப்ப நம்பிக்கை வாழ்க்கையை மாத்துதுன்னா விசுவாசம் வெட்கப்படாத அல்லது அவமானப்படாத ஒரு சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு பெற்று தருகிறது. ஆமென். இப்ப கவனிங்க, வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கவனிங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே. எல்லாம் சொல்லுங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அன்னைக்கு ரெண்டே 2 பிரிவு தான். என்ன பிரிவு? ஒன்று புறஜாதிகள், இன்னொன்று யூதர்கள். இப்படி தான் அன்னைக்கு பார்த்தாங்க. இன்னைக்கு பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவு, இந்த பிரிவு, அதை சேர்ந்தவங்க, இதை சேர்ந்தவங்க. சபையே இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. அந்த சபையா அந்த ஜாதிக்காரங்க இருப்பாங்க, இந்த சபையா இந்த ஜாதிக்காரங்க இருப்பாங்க. இப்படி வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு பேர் சபையே கிடையாது. அதுக்கு பேர் ஜாதி சங்கம்னு வச்சிருங்க தயவு செய்து. சர்ச்சி போர்டு எடுத்துட்டு இந்த ஜாதி சங்கம் அப்படின்னு என்ன பண்ணிருங்க, வச்சிருங்க. தயவு செய்து அதுக்கு பேர் என்னன்னு போடாதீங்க, சபைன்னு என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், ஜாதியை 100க்கு 100% நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த மாதிரி எண்ணத்தோட ஒருத்தர் கூட இங்கே வர முடியாது. கெட் அவுட். அவங்களுக்கு இடமே கிடையாது. இங்கே எல்லாம் சகோதரத்துவத்தை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அது ஒன்று தான். இங்கே அன்பு தான். எல்லோரும் சகோதரர் தான். அதனால தான் கழுவப்பட்ட அவருடைய ரத்தத்தையும் இதையும் நாம் ஒன்றா பருகிறோம் அப்படின்னு அர்த்தம். ரத்தத்தின் ரத்தமேன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரத்தத்தின் ரத்தமே. எல்லாம் ஒன்றாயிட்டோம். ஆமென். சும்மா கம்யூனியனில் மட்டும் ஒன்று, அது கல்யாணத்தில் வேற அப்படிலாம் சொல்லக்கூடாது.
மாறி வாங்க. இன்னும் எத்தனை தலைமுறையில் நம்ம அப்படி பின்னாடியே கிடக்கணும்? அப்படி கிடக்கக்கூடாது. அதை உடச்சி வெளியில் வரணும். ஆமென். ஆமாம், அவங்க தான் கிறிஸ்தவங்க. இல்லைன்னா அவங்க இன்னும் எதுங்க தான் இருக்கிறாங்க? இன்னும் உலகத்துக்குள்ளேயும் அதனுடைய சிந்தனைகளுக்குள்ளே தான் சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரையாவது பார்த்தா அவர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாரு, கடவுளுடைய பிள்ளை, கடவுளை பின்பற்ற ஆள், அப்படி தான் பார்க்கணுமே தவிர வேற எதையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆமென். கண்டிப்பாக இந்த மாதிரி மாற்றங்களுக்குள்ள வரணும். எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. கடவுள் பாருங்க, இப்போ இந்த மாதிரிலாம் வைக்கல. நீ யூதனோ கிரேக்கனோ இதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. முக்கியமானது எதுன்னா விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். நீ எந்த ஜாதி அப்படிங்கிறதுனால நீ உயர போகிறாய் அல்லது இந்த ஜாதிங்கிறதுனால தாழ போகிறாய் என்கிற எண்ணம் எங்கேயோ உங்க மனசுல விதைக்கப்பட்ட ஒரு எண்ணம் இன்னைக்கு கூட இருக்குது. அந்த ஜாதிக்காரராக தான் முன்னேற முடியும். இந்த ஜாதியா அவங்க பின்தங்கி தான் கிடப்பாங்க. நான் சொல்றேன், நான் உயர்ந்த ஜாதி பக்கமும் இல்லை, தாழ்ந்த ஜாதி பக்கமும் இல்லை. நான் புது சிருஷ்டியின் பக்கமா இருக்கிறேன், புதிய பிறப்புகளின் பக்கமாய் நான் இருக்கிறேன். இந்த ரெண்டு அடையாளத்தையும் ஒரு ஆள் விட்டுட்டு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு மக்கள் கூட்டத்துக்கு பின்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். அப்போ பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா, சிலருக்கு பாருங்களேன், இன்னும் எத்தனையோ புரட்சி, எத்தனையோ மாற்றங்கள் நடந்த பிறகும் இன்னும் நிறைய பேருக்குள்ள என்ன கிடக்கு தெரியுமா? நாங்களாம் இதுதாங்க, நாங்களாம் இதுதாங்க. ஏன் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நாங்க இதுதாங்க. இதுன்னா இப்படி கிடக்கணும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்படிதானங்க எல்லா காலமும் இருந்திருக்காங்க. இப்போ அதை தான் உடைக்கிறார் கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு? இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரனராக இருக்கிறார். அவை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரனராக இருக்கிறார். ஆமென். அங்க போட்டிருக்குது பாருங்க, வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் யாரா இருக்கிறாராம்? எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பரனராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஐஸ்வர்ய சம்பரனராக இருக்கிறார். அப்ப இப்ப என்ன விஷயம்னா, நீ நம்புறியாங்கிறது தான் வித்தியாசத்தை ஏற்படுத்த போகுது, விசுவாசிக்கிறீங்களாங்கிறது தான் வித்தியாசத்தை ஏற்படுத்த போகுது கிடையாது. தவிர உங்க ஜாதியோ உங்களுடைய பின்புலமோ ஒருபோதும் தடையா இருக்க போவது இல்லை. ஆமென். இது எல்லா தடையும் தாண்டி நீங்க வர முடியும். ஆமென். இனிமே இதெல்லாம் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டே கிடக்காதீங்க. நீங்க நெட்டையோ குட்டையோ நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க ஏழை பின்னணியோ பணக்கார பின்னணியோ தெரியாது, ஆனா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க எந்த கிராமத்தில் இருக்கீங்களா பட்டணத்தில் இருக்கீங்களா தெரியாது, ஆனா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்களுக்கு ஆதரவுகள் இருக்கா இல்லையோ அல்லது மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ இல்லையோ நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஒன்னே ஒண்ணுதான் எல்லாத்தையும் வாழ்க்கையில கொண்டு போக வைக்கிறது, அது நம்பிக்கையும் விசுவாசமும் அன்புமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. பைபிள் சொல்லுது இந்த மூணு தான் ரொம்ப பெருசு பாங்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, 3 நிலைத்து இருக்கிறது. எதெல்லாம்? எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை, அப்புறம் அப்புறம் அன்பு. எல்லாம் சொல்லுங்க, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இந்த 3 என்ன பண்ணுதான்? நிலைத்து இருக்கான். இதுல எது பெருசா? அன்பே. இந்த 3 நிலைகளிலேயும் வளர்றது தான் வாழ்க்கையில முக்கியமே தவிர மீதி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறது முக்கியமே கிடையாது. நீ என்ன கலர் சட்டை போட்டிருக்க, நீ செருப்பு போட்டிருக்கியா போடலையா, மொட்டை அடிச்சிருக்கியா அடிக்கலையா, மீசை வச்சிருக்கியா வைக்கலையா, நகை போட்டிருக்கியா போடலையா, என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, படிச்சிருக்கியா படிக்கலையா, இது எதுவுமே வித்தியாசத்தை கொண்டு வரதில்லை. வித்தியாசத்தை கொண்டு வர போறது ஒண்ணுதான், உங்கள் நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, faith makes the difference. சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசமே வித்தியாசத்தை கொண்டு வரும். நீ நம்புறியாப்பா, நீ விசுவாசிக்கிறியா? கடவுள் அதான் கேட்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மத்தேயு சுவிசேஷம்
வாழ்க்கையில் பாருங்க, மக்கள் ஏன் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் மக்கள் ஏன் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் ஏன் இன்னும் வறுமையில் இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியல. வாழ்க்கையில் ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேன் தெரியல. பாருங்க, தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதை என்ன பண்ண முடியும்? மாற்றி அமைக்க முடியும். இப்போ பாருங்க, மத்தேயு 17:19-20 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். சிம்பிளா சொல்லட்டுமா? எங்களால் ஏன் முடியலன்னு கேட்குறாங்க. why we fail, நாங்கள் ஏன் தோற்று போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாழ்க்கையில் இன்றைக்கும் நிறைய பேர் அந்த கேள்வி தானே கேட்குறாங்க. ஏன் தோற்று போகிறோம்? ஏன் எங்களால் முடியாமல் போகிறது? கேள்வி இருக்கா இல்லையா? எத்தனை பேர் கேள்வி இருக்குது? ஒரே ஒருத்தர் தானா? மீதி எல்லாருக்கும் பதிலோடு இருக்கீங்களா? இல்லை, தனித்து கேட்டார்கள் இருக்கலாம். நாங்கள் முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கிறோம். கூட்டத்தில் கேட்டால் என்ன ஆயிரும்? ஒரு மாதிரி ஆகிடும். சீசர்களுக்கும் அதே பிரச்சனை தான். அதனால் ஜனங்கள்லாம் போனதுக்கப்புறம் தனித்து வந்து, ஆண்டவரே எங்களால் ஏன் முடியலை, நாங்கள் ஏன் தோற்று போயிட்டோம், இந்த பிசாசை கூட எங்களால் துரத்த முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இப்படி கேள்வியை எழுப்பணும். நான் ஏன் இப்படி இருக்கேன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நான் ஏன் தோற்று போகிறேன்? நான் ஏன் இன்னும் கடனில் இருக்கேன்? நான் ஏன் இன்னும் வியாதியில் இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் துக்கத்தில் இருக்கிறேன்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? கேள்வி எழுப்பணும். அப்படி எழுப்புகிறவங்க தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆமென். சிலர் என்ன பண்ணிடுறதுன்னா அப்படியே ஒத்து போயிடுவாங்க. அது அப்படித்தானங்க, வாழ்க்கை வேற எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக மறுபடியும் சொல்லிட்டேன். அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நன்மையை வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நன்மை. எல்லாம் சொல்லுங்க, நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். அப்போ நம்புற உங்களுக்கு என்ன இருக்கு? நன்மை இருக்கு. அதை தான் அவர் வச்சிருக்கிறாரு. அப்போ அது இல்லைன்னா கேள்வி எழுப்பணும். ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பணும். கேள்வி எழுப்பலாமா எழுப்பக்கூடாதா? கொஞ்சம் கிறிஸ்தவங்க சொல்லிட்டாங்க கேள்வியே கேட்கக்கூடாது. நீ கேள்வி கேட்டனா அப்புறம் ஆண்டவர் உன் மேலே என்ன ஆகிடுவார்? ரொம்ப கோவப்பட்டுருவார் அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆண்டவரே தெரியாது. எனக்கு நல்ல அப்பாவை தான் தெரியும். இந்த அப்பா வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார். ஆமென். அவருக்கு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஏன் திரளா விதைத்து கொஞ்சமாக இருக்கிறீங்க? அவரே கேள்வி கேட்குறாரு. ஏன் பிள்ளைங்க தானப்பா, அப்போ ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ எப்போவுமே பாருங்கள், இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். சும்மா அப்படியே போயிட்டு கூடவா வாரம் அப்படியே போகக்கூடாது. ஆண்டவரே இந்த வாரத்தில் ஏதாவது நடக்கணும், ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் வரணும், என் வாழ்க்கை இப்படி இருக்க கூடாது, எப்படி நான் அடையணும், எங்கே மிஸ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்கன்னு கேட்கணும். வராது நடக்காது அப்படி போயிடக்கூடாது. சிலர் என்னென்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, வரலன்னு அது நமக்கு வராதுங்க அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி போயிடக்கூடாது. ஏன் நான் தோற்று போனேன்? இன்னொருத்தருக்கு வருது, ஏன் எனக்கு வரமாட்டுக்கு? இன்னொருத்தரால் ஜெயிக்க முடியுது, ஏன் என்னால் ஜெயிக்க முடியல? இன்னொருத்தர் வாழ்க்கையில் முன்னேற முடியுதுன்னா அப்போ ஏன் எனக்கு வரல? அது நம்ம வந்து அது என்னன்னு கற்றுக்கணுமே தவிர அவன் முன்னேறானேன்னு வயிறு எறியக்கூடாது. அமைதியாக இருக்கிறீங்க? சில பேருக்கு என்னென்னா மற்றவங்க முன்னேறதை பற்றி பயங்கர வயிற்றெரிச்சல் இருக்கும், புகையாக இருக்கும், கருகுன வாட கப்புன்னு அடிக்கும். வீடு கட்டிட்டானா அப்படிமே இங்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்னது அவளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிட்டா, இவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு யாருக்காவது ஒரு நன்மை ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நன்மையை பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு பொறாமை பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவர் வழிகளை கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கிட்டா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் செல்வந்தராக இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் வெற்றியாளராக இருப்பீங்க, ஒவ்வொருவரும் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பீர்கள். ஏசப்பா ஒரு 5 பேர் ஆமேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த வாரத்திலே நடக்கட்டும். லேட்டா சொன்னவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா நடக்கட்டும். இப்படி வாங்கக்கூடாதுங்க. வார்த்தையை சொல்லும் போது அது எனக்கு தான், நான் அப்படிதான் பார்ப்பேன், அது என் பிள்ளைகளுக்கு நடக்கும், என் சந்ததிகளுக்கு நடக்கும். ஆமென். யாரோ ஒருத்தங்க போன வாரம் வந்து திட்டிட்டு போனாங்க, நாங்கள் எங்கேயோ யூடியூப்ல பார்த்துட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், உட்காந்து பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. விடக்கூடாது பாருங்க. ஆமென். விளங்குதான்? உங்களுக்கு விளங்குற மாதிரி பேசுறேன்னா நான்
புரியுதா உங்களுக்கு? அப்ப கவனிங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று கேள்வி கேட்குறாங்க. இப்போ பதில் வருது பாருங்க. என்ன பதில் தெரியுமா? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் எதனால தான்? என்னங்க? ஒன்றும் இல்லைப்பா, நீ விசுவாசத்தை என்ன பண்ணல, வளர்த்துக்கலங்கிறார். நீ எதை வளர்த்துக்கல? வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்கணும்னா, வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரு காரியத்தை நீ வளர்த்தே ஆகணும். அதுக்கு பேர் என்னது? ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் பேர் ஆபிரகாம், ஜான், பீட்டராக இருக்கலாம், ஆனால் விசுவாசம் இருக்கிறாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வெள்ளை போட்டீங்களா, கலர் போட்டீங்களாங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் யூதனா, கிரேக்கனா, அல்லது திருநெல்வேலியில் இருக்கிற வேற ஏதோ ஒன்றா அப்படிங்கிறதா இருக்கலாங்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் எதை பார்க்குறாரு? எதை பார்க்குறாரு? விசுவாசத்தை பார்க்குறாரு. அதனால தான் ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து இயேசு சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. எல்லாம் சொல்லுங்க, பார்க்கவில்லையே. அப்பனா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை பார்க்க முடியும்னு அர்த்தம். ஹலோ, எதை பார்த்தாரு? யாருக்குள்ள? இஸ்ரவேலர்களுக்குள்ள இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரம் வாரம் யெகோவா தேவனேன்னு போயிட்டே இருக்கான், அவனுக்குள்ள என்ன இல்லை. ஆனால் ஒருத்தன் வந்து ஒரு ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கும் சர்ச்சுக்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குது? ஏசு அதை பாராட்டினாரு. அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களா, போலையா, இதெல்லாம் ரைட்டு, போகிறது நல்லது தான். ஆனால் உள்ள விசுவாசத்தை வளர்த்துருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். நாங்களாம் ரொம்ப வருஷமாக அங்கே போயிட்டுருக்கீங்க, ஆனால் விசுவாசம் வளர்த்துருக்கீங்களா? உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் நிறைவுகளையும் வெற்றிகளையும் பார்த்தே தீருவீங்க. பார்க்கலன்னா வெரி சிம்பிள் ஆன்சர், நீங்கள் உங்கள் ஃபெய்த்தை டெவலப் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள், சிம்பிள். விசுவாசத்தில் நம்மளால் வளர முடியும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தில் வளர முடியும். இப்போ இயேசு சொல்றாரு பாருங்க, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மலைகள் என்ன பண்ண முடியும்? பெயர்க்க முடியும். அப்போ எந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் விசுவாசத்தை வளர்த்து வைத்திருக்கிறீர்களோ அந்த பகுதியில் நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். நம்ம ஆட்கள் விசுவாசத்தை வளர்க்கிற முயற்சியிலே இறங்கல. தாடியை வளர்க்கவா, சடையை வளர்க்கவா, 40 நாள் இயேசுக்காக தாடி விடுதான்ட்டாங்க. ஹலோ, 40 நாள் தாடியை வளர்க்கறதுனால வாழ்க்கை வளராது. 40 நாள் விசுவாசத்தை வளர்த்து பாருங்க, வாழ்க்கை வேற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். 40 நாள் நாங்கள் மீன் கறி சாப்பிட மாட்டோம். யாருக்கு நஷ்டம்? இல்லை, யாருக்கு ஏதாவது லாபம் ஏதாவது இருக்குதா? இல்லை, எங்கேருந்து பிடிச்சாங்கன்னே தெரில பாருங்க. இந்த மாதிரி மத காரியம் நிறைய நம்ம வச்சுருக்குறோம். நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிடுவோம், நாங்கள் அது போடுவோம், இது போட மாட்டோம். ஐயோ, இது கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவங்கிறது என்னன்னா விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். அது கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார், என்ன முடித்தார், என்ன வைத்திருக்கிறார் என்கிறதின் பேரிலே நீங்கள் கொள்ளும் நம்பிக்கையும் விசுவாசமாக இருக்கிறது. அதிலே உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் போது நீங்கள் வாழ்க்கையில் ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன் வாரம் வாரம் வரணும்? ஏன் அதிகமாக அந்த மாதிரி கேசட்லாம் போட்டு கேட்கணும்? ஏன்னா எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நான் வளரணும் அந்த அளவுக்கு வெற்றியை பார்க்கலாம், அந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கலாம், அந்த அளவுக்கு சுகத்தை பார்க்கலாம், அந்த அளவுக்கு பெருக்கத்தை பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் அளவே வெற்றியின் அளவு. சொல்லுங்க, விசுவாசத்தின் அளவே சுகத்தின் அளவு, விசுவாசத்தின் அளவே அபிஷேகத்தின் அளவு, விசுவாசத்தின் அளவே அன்பின் வெளிப்பாடு, விசுவாசத்தின் அளவே செழிப்பின் அளவு. எது வேணாலும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்குள்ள என்ன வளரணும்? இப்போ உங்க எல்லாருக்குள்ளேயுமே விசுவாசமே கிடையாது இங்க இருக்கிற ஆளுக்கு அப்படி நான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அளவு விசுவாசம் இருக்க போது நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, விசுவாசம் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென்.
யூ ஹேவ் ஃபெய்த், ஆல்ரெடி யூ ஹேவ் ஃபெய்த் சர்டன் லெவல். ஏதோ ஒரு அளவில் அது இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கூப்பிட்டு பேசுனா பார்த்தா சிலருடைய அளவு இங்கே இருக்கும், சிலருக்கு இங்கே இருக்கும், சிலருக்கு இங்கே இருக்கும். சரீரத்தில் எந்த உயரங்கிறது வெற்றியை தீர்மானிக்காது, விசுவாசத்தில் எந்த உயரங்கிறது தான் வெற்றியை தீர்மானிக்கும். இல்லைங்கதா? நான் குள்ளமாக இருக்கேன், குள்ளமாக இருந்தால் நீங்கள் தோற்று போயிடுவீங்கிறதும் இல்லை, நெட்டையாக இருந்தால் ஜெயிச்சிருவீங்கிறதும் இல்லை. விசுவாசத்தில் நெட்டையாக இருந்தால் ஜெயிப்பீங்க. ஹலோ, விசுவாசத்தில் வளர்ச்சியாக இருந்தால் தான் ஜெயிப்பீங்க. விளங்குதுங்களா உங்களுக்கு? சில ஆட்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆமென். ஆமாம், ஆட்கள்லாம் ரொம்ப கட்டையாக இருக்கார், கட்டையாக இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருப்பார். இது கட்டை நெட்டெல்லாம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிடையாது. அதனால் சிலருக்கு பாருங்கள் ரொம்ப கவலை, கட்டையாக இருக்கமே, மூக்கு ஒரு மாதிரி பஞ்சாக இருக்க, பல்லு ஒரு மாதிரி இருக்க, கலர் கொஞ்சம் ஏறி இருக்கலாம், ஏறி இருந்தேன்னா டாப்பாக போயிருப்பேன், கலர்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சிலருக்கு பாருங்கள் அது ஒரு கவலை, கொஞ்சம் கருப்பாக பிறந்துட்டேன். ஆனால் கருப்பாக இருக்கிற சில பேருக்குள்ள எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட கருப்புன்னு சொல்லுங்க, புது நிறம்ல நாங்கள் அப்படிமாங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகிற ஒரே நிறம் திராவிடத்தின் நிறமே கருப்பு தானே ஐயா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கருப்பா சோப்பாங்கிறது இல்லை, கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். சும்மா ஃபேர் அண்ட் லவ்லியை திறக்கிறதுனால அல்ல, விசுவாசம் உள்ள வளரும்னா வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, வாழ்க்கையில் மேலே வர ஆரம்பிப்பீங்க. ஸோ டெவலப் யுவர் ஃபெய்த். பாத்திரப்பா சொல்லுங்க, டெவலப் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க. நல்ல சாயம் கீயெல்லாம் போடுங்க, தப்பு கிடையாது. பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறது என்ன தப்பு இருக்கு? அதுவும் ரொம்ப பழசாவ கண்டிப்பாக பெயிண்ட் அடிச்சு தான் ஆகணும். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை விட முக்கியம் உள்ள விசுவாசத்தை வளர்த்துக்கிறது. இன்றைக்கி நான் தெளிவாக சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இன்னையிலேருந்து ஒரு பயணத்தை ஆரம்பிங்க. சும்மா அதனால தான் சொல்கிறேன், சும்மா போயிடக்கூடாது. ஒரு நாளும் கடவுளுடைய பிள்ளைங்க விருதாவாக கடவுளை தேட வேண்டியது இல்லை. ரிசல்ட்டை பார்க்க முடியும். நான் பார்த்துருக்குறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இருக்காது, மினிமம் பேலன்ஸ் இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? அது அப்படின்னா என்னன்னு தெரியுதா? அதாவது 500ரூவாங்கிறது சில வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இருக்கும். நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்ததுனால அவங்க எனக்கு அக்கௌண்ட்டே இதில் கொடுத்தாங்க, ஐசிஐசியில் தான் கொடுத்தாங்க. மினிமம் பேலன்ஸே எவ்வளவு? 10,000 ரூபா மினிமம் இருக்கணும். 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? 800 ரூபா கட் பண்ணிடுவான். இதுதான் அங்கே ரூலு. நாங்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன், ஊழியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பார்த்தா என் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸே இருக்காது, அப்படியே இதாகிட்டே இருக்கும், காசு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கூட சொல்லியிருக்காங்க, பெசாண்டி அக்கௌண்ட் என்ன பண்ணிவிடு, மாற்றிடு, 500 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு. நான் என் மைண்டை செட் பண்ணிட்டேன். நான் சொல்கிறேன், எத்தனை நாள் எடுக்கிறான்னு பார்க்குறேன், இதே அக்கௌண்ட்டு நிரம்பி வழிகிற மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த அக்கௌண்ட் நிரம்பும். இந்த அளவில் நான் இருக்க போகிறதே இல்லை. இப்போ என்னன்னா, சார் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, நீங்கள் மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருது. இன்னொரு நற்செய்தி என்ன தெரியுமா? நம்ம ஃபண்டெல்லாம் மொத்தமாக கொண்டு வச்சோம் ஒரு குறிப்பிட்ட வங்கி கிளையில். அங்கே இருக்கிற அக்கௌண்ட்லேயே அதிகமான பணம் நம்ம சர்ச் அக்கௌண்ட்டு தான். அதனால தான் சும்மையா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது பணக்கார சர்ச்சுன்ட்டு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வேண்டாம்னு யார் சொன்னா? ஒரு நாள் அப்படி இல்லை, ஒரு நாள் காலியாக தான் இருந்தது. ஆனால் அதற்கான தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு விசுவாசத்தை வளர்த்து கொண்டதால் இன்னைக்கு பாக்கெட்டு நிரம்பி இருக்கு, வங்கி நிரம்பி இருக்கு, களஞ்சியம் நிரம்பி இருக்கு. எடுத்து அள்ளி கொடுக்கிற அளவிற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது விசுவாசத்தினால் உண்டானது. எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த். You must develop your faith. உங்களுடைய பணத்துக்கான விசுவாசத்தை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா பணத்தில் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நான் மற்ற ஏரியாவில் டெவலப் பண்ணதை விட ரொம்ப டெவலப் பண்ணது பணத்துக்காக.
அதனால பண விஷயத்தில் எனக்கு கஷ்டப்படுறதே இல்லை, ஒரு நாளும் கஷ்டப்படுறதே இல்லை. மாதத்துக்கு ஏதாவது கோல்டு வாங்கிட்டே தான் இருக்கிறோம். நேற்றைக்கு கூட கோல்டு வாங்கினோம், என் பொண்ணுக்கு பர்த்டே. நேற்றைக்கு கூட வாங்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள் ஃபெய்த். அதாவது ஃபெய்த்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது, நம்ம ஆட்கள் இந்த பெந்தேகோஸ்தே ஆட்கள் ஃபெய்த்னா எப்படி சொல்லி தந்திருக்காங்க தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் விசுவாச ஊழியம், அவர் கவர்மெண்ட் ஜாப். இவங்க ஃபெய்த்னா என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு தான் ஃபெய்த்துன்னு நினச்சிக்கிறாங்க. ஃபெய்த்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபெய்த் இல்லை. ஒன்றுமே இல்லாத ஆள் எல்லாம் உடைய ஆளாக ஆகிறதுக்கு பேர் தான் ஃபெய்த்து. எத்தனை பேருக்கு வழங்குது? நம்ம ஊரில் ஃபெய்த்துங்கிறத எப்படி அறிமுகப்படுத்திட்டாங்க தெரியுமா? நான் வேலையை விட்டுட்டேன், இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நான் எதில் வாழ போகிறேன்? ஃபெய்த்து. ஃபெய்த்துன்னு என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. ஹலோ, ஃபெய்த்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஆள் எல்லாத்தையும் உடைய ஆளாக மாறுறதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறது. அப்போ பணத்துக்கான விசுவாசம் ஒன்று இருக்கு, அது கடவுளுடைய வார்த்தை இருக்கு. இப்போ முதல்ல உங்ககிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எல்லார்ட்டையும் இருக்குதுங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்ககிட்ட விசுவாசம் இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட விசுவாசம் இருக்கு. ஆனால் எந்த அளவில் இருக்குதுன்னா, ஒரு செட்டன் லெவலில் இருக்கு. இப்போ பெட்ரோல் இருக்கான்னா இருக்கு, ஆனால் அந்த ஊருக்கு போகிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்போ பெட்ரோலே இல்லைங்கிறதுல இல்லை, பெட்ரோலு இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு போகலாம், பல்க்கு வரைக்கும் வேணால் போகலாம். அதுக்கப்புறம் அப்புறம் விசுவாசம்தான். இப்போ எல்லாருக்கிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் வர்ற வரைக்கும் விசுவாசம் இருக்குது. ஒரு வண்டியை பிடிச்சி வேனை பிடிச்சி சில பிரயாசம்லாம் பட்டு எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடுவோம், அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனால் இதே இதை டெவலப் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா, ஆலயத்துக்கு போய் இருக்கிறதுக்கு மட்டும் விசுவாசம் இல்லை, அரண்மனைக்கே நான் போவேன், நல்ல வீடுகளை வாங்குவேன், நல்ல தொழில்களை செய்வேன், என் வாழ்க்கை நல்ல உயர்ந்த நிலைகளில் இருக்கும், அதுவும் விசுவாசம்தான். அதை நோக்கி உங்க விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? டெவலப் பண்ண முடியும். பாருங்க, 2 வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். சிலர் தான் இப்போ முறையை அதை நீங்க கேட்கறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரோமர்கள் நிருபம் அதான வச்சிருக்கீங்க, 10 வச்சிருக்கீங்களா? இப்போ 12 திருப்பங்க பார்க்கலாம். ரோமர் 12:3. எல்லாருக்குமே ஃபெய்த் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஃபெய்த்து இருக்குது. ஆனால் எந்த அளவில் இருக்குது அதை வளர்க்கணும், இதை பற்றி நம்ம கற்றுக்கணும். பாருங்கள், ரோமர் 12 பார்த்தீங்களா? 3 பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. எல்லாம் சொல்லுங்க, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அப்ப எல்லாருக்குமே தேவன் என்ன கொடுத்திருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்த. அப்படின்னா என்ன? the measure of faith. the measure of faith என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவில் எல்லாருக்கும் என்ன இருக்கு? எல்லார்கிட்டையும் என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்கா இல்லையா? எல்லா வண்டியிலும் என்ன இருக்கு? பெட்ரோல் இருக்கு. சில வண்டியில் எப்படி இருக்கு? 100-1000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு கூட இருக்கு. சில வண்டியில் எவ்வளோ இருக்கு? 5 கிலோமீட்டர் போகலாம். அப்போ வண்டி சேம் தான், ஆனால் பெட்ரோல் தான் தூரத்தை என்ன பண்ணுகிறது? தீர்மானிக்குது. இப்போ அந்த வண்டியில் பெட்ரோல் ஊற்றினா ரொம்ப தூரம் போக முடியுமா? முடியாதா? முடியும். இப்போ ஃபெய்த் ஒரு பெட்ரோல் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கிட்டையும் பெட்ரோல் இருக்குது, ஆனால் சர்டன் அளவு இருக்குது. இப்போ இதை அதிகரிக்க முடியுமா முடியாதா? இதான் கேள்வி. ஏன் அதிகரிக்கணும்னா, இது அதிகரிச்சாதான் மற்றதெல்லாம் வாழ்க்கையில் அதிகரிக்கும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமே அளவுகோலாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, faith is a measurement. நல்லா சொல்லுங்க, 2 முறை சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், துரை இங்கிலீஷ்லாம் பேசுது.
விசுவாசமே அளவுகோலாய் இருக்கிறது. ஓகே, இப்போ கவனிங்க. அப்போ தேவன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே கொடுக்கும்போது எப்படி கொடுக்கல? அவ்வளோ காண்டு கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்கிறாரு? வேத அளவு கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்காரு. இப்போ கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை சில கிறிஸ்தவங்க கண்டுகிட்டதே கிடையாது. அப்படியே இருக்கு. 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் என்ன இருக்கு? அதே முடுக்கோண்டிலே இருக்காங்க. அதனால தான் ஒழுங்காக பின்வாங்கி போகாமல் சர்ச்சைக்கு வந்துட்டு அப்படியே இருக்காங்க. ஆனால் சில பேர் இந்த விசுவாசத்தை அபிவிருத்தி அடைய செஞ்சு வளர்த்து எடுத்திருக்காங்க. அப்படி வளர்த்தவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்க்கிறார்கள். உங்கள் சரீரத்தில் நீங்கள் யார் என்பது உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது அல்ல. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது. சிலருடைய விசுவாசம் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட உதவி செய்யாது. ஆனால் சில பேருடைய முன்னேற்றம் அவங்க சுத்தில இருக்கிறவங்களுக்கே உதவி செய்யும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியலீங்களா? ஆண்டவர் எனக்கு ஸ்பெஷல் ரிவார்ட்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு பேசுகிறேன் பாருங்க, விளங்குச்சிங்களா? சில பேருடைய விசுவாசம் யாருக்கு உதவி செய்யறதில்ல, அவங்களுக்கே கூட ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஆனால் சில பேருடைய விசுவாசம் மற்றவங்களுக்கே உதவி செய்யுது. இது பைபிளில் இருக்குது. ஒரு 100க்கு அதிபதி வந்தான்ல, அதை பற்றி சொன்னான்ல, அவன்கிட்ட இயேசு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இயேசு வரார், வியாதிக்கு சுகமாக இருக்கிற வியாதியாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை என்ன பண்ணுவேன்? சுகமாகுவேங்கிறார் இயேசு. உடனே அதுக்கு 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? சார், தலை நீங்கள் வர வேண்டியதே இல்லை, ஏன்னா நீங்கள் பெரிய தலை, நான் ஒரு சின்ன தலை, நான் சொன்னாலே எவ்வளோ வேலை நடக்குது, நீங்கள் இங்கிருந்து சொன்னாலே போதும் அப்படிங்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன பண்ணல, பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அவனுடைய விசுவாசம் அவன் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. பா, நீங்கள் விசுவாசத்தை டெவலப் பண்ண முடியும். எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு உதவுறதுக்கும் டெவலப் பண்ணலாம். நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்கள் சுற்றில இருக்கிற சில பேருக்கே மாற்றம் நடக்கும். அந்த அளவுக்கு விசுவாசத்தை டெவலப் பண்ண முடியும். அதுவும் ஃபெய்த் தான். அதுக்கு பேர் விசுவாசம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ சில பேருடைய விசுவாசம் அவங்க வீட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வந்துருது. நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டே ரட்சிக்கப்படுது. உங்க ஃபெய்த்துக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குதுன்னா, உங்க வீட்டுக்குள்ளே ரட்சிப்பை இது திறந்து விடுகிறது. சிலருக்கு நான் மாறுவேனா, அதுக்கே விசுவாசம் இல்லை. ஆனால் சில பேருக்கு நான் மட்டும் இல்லை, என் வீடு மாறும், என் வீடு மாறும், என் வீடு ஒரு மாற்றத்துக்குள்ள வரும் என்கிற அளவிற்கு அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரரை பார்த்து, இந்த ஆளு திருந்துவாரு அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவங்க மனைவியை பார்த்து, இது திருந்தாது அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்து, இதெல்லாம் கஷ்டம் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபெய்த் இருக்குது. என்ன ஃபெய்த்னா, கர்த்தராகிய இயேசுவை நான் விசுவாசிக்கிறபடினால் என் வீட்டுக்கே ரட்சிப்பு வரும், என் வீடே மாறும். ஒரு ஆளுடைய விசுவாசம் அவருடைய வீட்டையே மாற்ற முடியுங்க. இன்னும் விசுவாசத்தில் தூரம் போகலாம். சில பேருடைய விசுவாசம் வீட்டல்ல, அவங்க நாட்டையே மாற்றிருக்கு. அவங்க நாட்டையே மாற்றி இருக்குது, அவங்க ஊரையே மாற்றி இருக்குது, அவங்க பட்டணத்தையே மாற்றி இருக்குது, அவங்க தேசத்தையே அது மாற்றி இருக்கிறது. விசுவாசத்தின் எல்லைகள் எவ்வளவு வளருதோ அவ்வளவு நீங்கள் வாழ்க்கையில பலன்களையும் விளைவுகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா, இதை டெவலப் பண்ணணும். யூ மஸ்ட் டெவலப் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து எடுக்க வேண்டும். இது எப்படிங்கிறது தெரியவே இல்லை, வளர்க்காமலே உட்கார்ந்துருக்காங்க. ஹவு டு டெவலப் யுவர் ஃபெய்த்? எப்படி இந்த விசுவாசத்தை வளர்க்க முடியும்? எப்படி விசுவாசத்தில் வளர முடியும்? நல்லா முங்கி எந்திரிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, உபவாசம்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு.
தோல்விக்கு காரணம் என்ன? உங்கள் அவிசுவாசம் தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். அப்ப வெற்றிக்கு எது காரணமா இருக்க முடியும்? உங்கள் விசுவாசமே உலகத்தை, சூப்பர், கரெக்டா சொல்லுங்க, உங்கள் பாத்தலப்பா சொல்லுங்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெருசா பேசியிருக்காரு. அப்பா, உன் விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்குமா? உன் வீட்டு பிரச்சனையை ஜெயிக்க முடியுமா நீங்க நினைக்கிறீங்க? கடவுள் சொல்றாரு, உன் விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்குங்கிற. ஆண்டவரே, இதை புரிஞ்சுக்கிற பெரிய மனக்கண்களை தாருங்கப்பா. உங்க ஃபெய்த்தை வச்சு வேர்ல்டே கான்கவர் பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய விசுவாசத்தை தாங்க உள்ள வச்சிருக்கிறாரு. சிலர் அதெல்லாம் நெகட்டிவா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெர்மனை நான் பிடிப்பேன், அந்த நாட்டை பிடிப்பேன், இந்த தேசத்தை பிடிப்பேன்னு நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்காக இந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமலே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதை வளர்க்குறது எப்படின்னே தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம தோல்விக்கு என்ன காரணம்னே தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அது காரணமா, இது காரணமா, அந்த பிசாசா இருக்குமா? கிறிஸ்தவங்க பூரா தேடலுக்குள்ள எப்படி போயிட்டாங்க. ஐயா, எந்த பிசாசா இருந்தாலும் விசுவாசிக்க உங்க முன்னாடி எந்த பிசாசாலையும் நிற்க முடியாது. அந்த சாவமா இருக்குமா, இதுவா இருக்குமா, அதுவா இருக்குமா, எதுவா வேணாலும் இருக்கலாம். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். அதெல்லாம் இயேசு சொன்னார். எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இயேசு சொன்னார், விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது என்றால் the faith. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு வாழ்க்கையில் அது நடக்கல, இது முடியல, இது வரல, எத்தனையோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்களே, அத்தனை கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரே பதில் சொல்றேன், ஃபெய்த். ஃபெய்த். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும். நல்லா சொல்லுங்க, எல்லாம் கூடும். கடன் அடைக்க கூடும், வியாதியிலிருந்து வரக்கூடும், குடும்பம் ரட்சிக்கப்படக்கூடும், வியாபாரங்கள் செழிக்க கூடும், இன்னும் பல பேருக்கு அள்ளி கொடுக்கிற அளவிற்கு நீங்கள் வரக்கூடும். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படியா உங்க வாழ்க்கை முன்னேறக்கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வேலை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை வரக்கூடும் through your faith. கேட்குறாங்க, எது உங்களை முன்னேற்றுச்சு? எது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேங்க, ஒன்று வளர்த்துக்கிட்டா போதும், வாழ்க்கையில் நல்லா ஆயிடுவான். அதுக்கு பேர் விசுவாசம். அன்னையிலிருந்து என் வாழ்க்கையின் தேடல்கள், என் வாழ்க்கையின் கவனமெல்லாம் எங்கே போச்சு தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை மேலே போக ஆரம்பிச்சிச்சு. கண்டுபிடிச்சிட்டேன், விசுவாசம் எங்கே இருக்குது, விசுவாசம் எங்கே கிடைக்கும். ரோமர் 10, ரோமன் 10:17, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Faith cometh by என்னது? Hearing, and hearing, and hearing by the word of God. விசுவாசம் எதனால வருதான்? காத்துல இப்படி கை வைங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, கேட்கறதுனால. பக்கத்தில் காற்றை பிடிச்சி சொல்லுங்க, கேட்கறதுனால. உங்க ஃப்ரெண்டு தானே, காற்றை பிடிங்க, கேட்கறதுனால. சும்மா பிடிங்க, கேட்கறதுனால. விசுவாசம் எதனால வருது? கேட்கறதுனால வருது. ஆமென். கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க, கேட்கறதுனால தான் வருது. ஒழுங்க கேளுங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கோம், என்ன கேட்டிருக்கோம் தெரியுமா? கண்டதை கேட்டிருக்கோம். இப்போ அதில் ஃபெய்த் டெவலப் ஆயிடுச்சு. கெட்டு போக போகிறேன், நாசமாக போக போகிறேன், எல்லாமே மண்ணாக போக போகுது, இந்த மாதிரி ஃபெய்த் டெவலப் ஆயிருக்கு. நெகட்டிவ்ல டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா நெகட்டிவாக நிறைய கேட்டிருக்கோம். இப்போ எப்படி டெவலப் பண்ணணும்? faith cometh by hearing, and hearing, and hearing by the word of God. விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேட்பதினால் வருகிறது. எதை கேட்கறதுனால வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருது. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 உள்ள இத்தனையோண்டு இருக்கிற விசுவாசம் இப்படி 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 வளர்ந்து அது இந்த லெவலுக்கு வரும். உங்க faith இந்த லெவலுக்குனா உங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு வரும். உங்க விசுவாசம் இந்த அளவுக்குனா உங்க ஃபைனான்ஸ் இந்த அளவுக்கு வரும். சுகம் இந்த அளவுக்கு விசுவாசம் சுகம் இந்த அளவுக்கு வரும். அதுதான் அளவுகோலா இருக்கிறது. faith is a measurement. Faith is a measurement. I tell you, my brothers and sisters, develop your faith.
இங்க இருக்கிற யாருக்கும் இது வேலை செய்யும். யூதன் என்றும் இல்லை, நாடார் என்றும் இல்லை, தேவர் என்றும் இல்லை, கோணார் என்றும் இல்லை, வேற என்னெல்லாமோ இருக்குது, எதுவென்றும் இல்லை. தட்ஸ் நாட், அது தடை கிடையாது. நீ யாராவனாலும் இரு, உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய பின்னணி எதுவாகனாலும் இருக்கட்டும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவங்க மேற்கொள்கிறவர்களா இருப்பார்கள், அவர்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பார்கள். உங்க அடையாளம் ஜாதியா இருந்தா அந்த ஜாதிக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. என் அடையாளம் விசுவாசிக்கிறவன். Believers. I am a believer. நான் விசுவாசிக்கிறவன். அந்த லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க, அந்த லெவலுக்கு போயிடுவீங்க. நான் இங்கே ஊழியத்தை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த ஜாதிக்காரங்க தாங்க திருநெல்வேலியில் பெருசாக பண்ண முடியும். நான் சொல்ல, இதுக்காண்டியே ஆண்டவர் என்னை உயர்த்துவார். உன் ஜாதி புத்திய உடைச்சி, உன் ஜாதி எண்ணத்தை உடைச்சி கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறாருங்கிறத அவர் காட்டும்படியா என்ன மேல கொண்டு வருவார். நீ போட்ட வரம்ப அவர் உடைப்பார். என் பரமபிதா நடாத நாட்டுகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். நீ யாரையா சொல்றதுக்கு? நீ யாரு சொல்றதுக்கு? நீ எழுதி வச்ச சட்டத்தை என் தேவன் உடைப்பார். இவங்க தான் வர முடியும், இவங்க தான் மேல வர முடியும்னா அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. நான் பேசுறது தேவனால் உருவாக்கப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அஸ்திபாரங்கள் எல்லாம் கீழே விழும். தேவனால் வந்த அஸ்திபாரங்கள் மேலே வரும். நான் மேல வருவேன், மேல வருவோம். ஆமென். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? உங்க அடையாளம் என்ன? ஐ அம் a believer. எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a believer. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு விசுவாசி, நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், நான் விசுவாசிக்கிற ஜாதி. ஆமென். அதுதான் என் அடையாளம். வேற எந்த மண்ணும் கிடையாது. இந்த அடையாளத்தில் நீங்க நிப்பீங்கன்னா நீங்க மேல வருவீங்க. வேற எந்த தவறான அடையாளத்திலிருந்து நீங்க உடைக்கப்பட்டு வெளியில் என்ன பண்ணுவீங்க? வருவீங்க. அப்போ விசுவாசம் என்கிற ஒன்றை கொண்டுதான் எல்லாருமே காரியங்களை பார்க்க முடியும்னா, அப்போ உங்க கவனம்லாம் எது மேல வரணும்? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் எதனால வருது? எல்லாம் சொல்லுங்க, கேள்வினால வருது. எதை கேட்கறதுனால வருது? எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை. அப்போ விசுவாசம் இல்லாத ஆள் கிடையாது, ஆனா விசுவாசத்தை வளர்க்காத ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பிரச்சனை என்ன? விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு இருக்கு? தெரு வரைக்கும் போகலாம். சில வண்டி அங்கனே ரவுண்ட் அடிக்கும், அவ்வளோதான் ஃபெய்த் இருக்கு, அவ்வளோதான் பெட்ரோலே இருக்கு. அப்போ வண்டி நல்ல வண்டி தான், இன்ஜினும் நல்ல இன்ஜின் தான், ஆனால் என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை. யாரையாவது கூப்பிட்டு, ஐயா கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்பப்போ கொஞ்சம் போட்டு போங்கன்னா அந்த ஆள் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏற்கனவே லேட் ஆகிட்டுங்கம்ல அப்படிங்காரு. வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் வந்து பெட்ரோல் போட்டீங்கன்னா நல்லா ஓட்டலாம்னா, ஏற்கனவே லேட் ஆகிட்டு தானே நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்காரு. அப்போ அவருக்கு தெரியல, இது போட்டால் என்ன பண்ணலாம், சீக்கிரமாக போகலாம். அப்போ இது விளங்காமலே ஒரு சந்ததி போயிடுச்சு, அவங்கள விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இதை பிடிப்பீங்கன்னா உங்கள் ஊரில், உங்கள் தேசத்தில் நீங்கள் வேறுபட்டவர்களாக இருப்பீர்கள், விசேஷமானவர்களாக இருப்பீர்கள், முன்னேறுகிறவர்களாக இருப்பீர்கள், ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த விசுவாசமே ஒரு பெரிய வித்தியாசமான மக்களாக உங்களை வாழ வைக்கும். உங்க பேச்சு, உங்க நம்பிக்கை, உங்க சிந்தனை, இதுல நீங்க வேறுபடணும். சும்மா சட்டையில ஜடையில கிடையாது. உங்க பிலீஃபை மாத்துங்க, உங்க திங்கிங்கை மாத்துங்க, நீங்க பேசுறத மாத்துங்க, நீங்க என்றதை மாத்துங்க. இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் வாழ்க்கையில உயர பண்ணுகிற மாற்றங்களாக இருக்கிறது. ஆமென். ஒரு நாள் நெகட்டிவா பேசாதீங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் முன்னேறுவேன்னு சொல்லுங்க. வேலை கர்த்தர் எனக்கு வேலையை கொடுப்பாருங்க, நல்ல வேலை எனக்கு வருங்க. கர்த்தர் எனக்கு தராம வேற யாருக்குங்க தர போறாரு? நான் பார்ப்பேன் சொல்லுங்க. இப்போ முதல்ல கேட்குறோம், இப்போ கேட்க என்ன வருது? ஃபெய்த் வருது. இப்போ சிம்பிளா ஒரு என்னுடைய கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. ஒரே நீங்கள் வந்ததுக்கும் இவ்வளோ நேரம் இப்போ கேட்டதுக்கும் கொஞ்சம் அப்படி வளர்ந்த மாதிரி எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ பாருங்க எவ்வளோ பேர். இவன் கேமராவை எதுக்கு பிடிச்சிருக்கானே தெரில. இவ்வளோ பேர் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்கு நீங்கள் அப்போ இது எப்படி நடந்துச்சு?
இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ கேட்குறீங்க, என்ன ஆகுது? டெவலப் ஆகுதுன்னா இதை போய் ஒவ்வொரு நாளும் கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஊரே டெவலப் ஆகும். ஊரே டெவலப் ஆகும். ஊரே டெவலப் ஆகுங்க. ஊரே வேற லெவலுக்கு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இதில் விட்டுறது. நம்ம ஒரே ஒரு நோக்கத்தோடு சபைக்கு வாங்க, வார்த்தையை நான் கேட்க போகிறேன், என்னை வளர்த்துக்கொள்ள போகிறேன், என்னை நிரப்பிக்கொள்ள போகிறேன். இதை பண்ண செழிப்புக்கான விசுவாசம், சுகத்துக்கான விசுவாசம், அபிஷேகத்துக்கான விசுவாசம். எனக்கு சுகம் தேவை, அது ஒரு விசுவாசம் தான். ஆனால் நான் கை வச்சாலே கொஞ்சம் பேர் சுகமாகணும், அதுவும் விசுவாசம் தான். முதல்ல உங்கள் சுகத்துக்கு ஒரு விசுவாசத்தை டெவலப் பண்ணுங்க. கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறான்னு எனக்கு சுகம் உண்டு, நான் சுகத்தில் வளருவேன், அப்படி இது பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடணும். ஆண்டவரே கை வச்சாலே போயிடணும் கேன்சரு. எத்தனை பேர் அப்படி வளர விரும்புகிறீங்க? அதுவும் ஃபெய்த்து தான், அதுவும் ஃபெய்த்து தான். ஆமென். வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஃபெய்த்து, ஆனால் 100 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிறதும் ஃபெய்த்து. அது வளர்க்கப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது. அப்போ எந்த நிலைக்கு அதை நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த நிலைக்கான பலனை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். திருமணமே நடக்கலையே, திருமணம் எனக்கு நடக்கும், கர்த்தர் நடக்க வைப்பார். அதுக்கான ஒரு விசுவாசத்தை நான் வளர்க்காம இருக்கிறேன், அதனால தான் அப்படியே இருக்கிறேன். வேற யாரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? தூக்கி துற போடுங்க. குறை சொல்றது, அதை இதை பழி சொல்றதெல்லாம் தூக்கி துற போட்டு நான் என் விசுவாசத்தை வளர்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன். நான் அதை வளர்த்துக்க போறேன். வளர்த்தா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடவுளுடைய வார்த்தை சொல்லுதுங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அது பொய்யா சொல்லாது. அது ஒருபோதும் பொய்யானது அறிக்கை பண்ணவே பண்ணாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசங்கிறது ஒரு பிரமாணங்க. இந்த மைக்கை விட்டா விழுமா விழாதா? விழுமா விழாதா? விழும். ஏன்? ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. என்ன பிரமாணம்? புவியீர்ப்பு சக்திங்கிற ஒரு பிரமாணம். அது மாதிரி தான் ஃபெய்த்துங்கிறது ஒரு பிரமாணம். அது கீழே இருக்கிற ஆளை மேல போற வைக்கிற ஒரு பிரமாணம். புவியீர்ப்பு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா? 24 மணி நேரம் வேலை செய்தா? அப்போ ஃப்ளைட் எப்படி பறக்கு? ஈர்க்கிற சக்தி இருக்கா இல்லையா? அப்ப எப்படி விமானம் எப்படி பறக்கு? புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யும் போது எல்லாமே கீழே தானே விழணும், மேலே போகவே முடியாது தானே. அப்ப எப்படி விமானம் மட்டும் மேலே பறக்கு? ஏன்னா இன்னொரு பிரமாணம் இருக்கு. அது என்ன பிரமாணம்? த ஏரோ டைனமிக் லா, பறக்கவியல் சக்தி. அந்த சக்தி எப்படின்னா, அதை ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த சக்தியை மீறி பறக்க வைக்கிற அந்த சக்தி. அப்ப இந்த உலகத்துல சாபம் இருக்கா? இருக்கு. வியாதி இருக்கா? இருக்கு. பிசாசு இருக்கானா? இருக்கு. தரித்திரம் இருக்கா? எல்லாம் இருக்கு. இது புவியீர்ப்பு சக்தி மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் என்கிற சக்தி வரும் பொழுது இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மேல பறப்பீங்க, உயர பறப்பீங்க. You will fly high. You will fly high. You will minus the law of gravity. You can minus the law of gravity. இந்த இழுத்து போடுற சக்தியில தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்ணங்க கீழே போயிட்டாங்க, பண்ணங்க நஷ்டமாயிட்டுங்க, பண்ணங்க லாஸ் ஆயிடுச்சுங்க, படிச்சங்க மறந்து போயிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் என்னது? இழுத்துக்கிற சக்தியை மட்டும்தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு அது மட்டும்தான் தெரியும். சாபம், நோய், தரித்திரம், பீடை, எவனோ வச்சுட்டான், எவ்வளோ செஞ்சுட்டா. ஆமா, இவங்களுக்காக ஸ்பெஷலா போய் செய்யறாங்க. நீ உங்க நம்பிக்கையே போதுமே உங்க வாழ்க்கையை குழி தோன்றதுக்கு. சொந்த செலவுலே சூனி வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ, யாரும் வச்சுட்டு போட்டும், எதுவும் பண்ணிட்டு போட்டோம். புவியீர்ப்பு சக்தியை மீறுகிற பறக்கவியல் சக்தி இருப்பது போல பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தை மேற்கொள்கிற ஜீவ பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அது விசுவாசம் என்கிற பிரமாணம். Faith is a law. Faith is a law. அது எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துப்பீங்கன்னா நீங்க கீழே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் கீழே இருக்கும்போது நீங்க பறப்பீங்க. 2 பேர் வந்து சொன்னாங்க அமெரிக்காவில், இந்த காத்தின் இந்த சக்தியில இடை அதிகமான ஒரு பொருளை கொண்டு நாங்கள் பறக்க போகிறோம் அப்படின்னாங்க. உடனே பத்திரிகையில் எழுதிட்டாங்க, ரைட் பிரதர்ஸ்ங்கிற 2 லூசு இந்த ஊரில் சுத்திட்டு திரியுது அப்படின்னு டைம்ஸில் எழுதிட்டாங்க. அந்த லூசுகள்
பறக்க முடியும்னு சொன்ன போது லூசுகளாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஒரே வாரத்தில் பறக்க வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் லூஸாக இருக்குது. இவங்க புத்திசாலி, மகா புத்திசாலிகள் நம் நடுவிலே தோன்றிவிட்டார்கள். அப்போ நான் தரித்திரத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சில பேர் இருப்பாங்க, அது எப்படி முடியும், இந்தியாவில் பிறந்துட்டாலே தரித்திரம் தான், அதை எப்படி இதை மாற்ற முடியும், இதை எப்படி பண்ண முடியும், இப்படி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா மீறி பறக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும் யார் லூசுன்ட்டு. விளங்குதுல உங்களுக்கு? இழுக்கிற சக்தி இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை மிதிச்சு நீங்க மேல வருவீங்க. கீழே கீழே அப்படியே இது பண்றது ஒண்ணு இல்லைன்னு சொல்லவே இல்லை. சாபம் இருக்கு, பாவம் இருக்கு, நோய் இருக்கு, பிசாசு எல்லாம் இருக்கிறா. ஆனா உங்களுக்குள்ளாக இந்த விசுவாசம், தேவனை குறித்த அறிவு, அவருடைய வார்த்தை குறித்த தெளிவு உள்ள வளர வளர இதெல்லாம் மைனஸ் பண்ணி நீங்க அப்படியே பறந்துட்டே இருப்பீங்க. உங்க ஊர்ல தான் இருப்பீங்க, ஆனா நீங்க பறந்துகிட்டு இருப்பீங்க. உங்களை பார்ப்பாங்க, என்ன நடக்குது இவனுக்கு, என்ன ஆச்சு உனக்கு? இது விசுவாச ஆட்சி. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வந்து, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்து, நான் இப்பொழுது ஒரு புதிய பிரமாணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். It is a law of faith. Amen. அதனாலதான் இயேசு இந்த பூமியில இருந்த போது காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிறார், இயற்கையை அவர் கட்டுப்படுத்துகிறார். சீசர்கள் பயந்தார்கள். இயேசு சொன்னார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் கேட்கிறார், நிறைய முறை அதை தான் கேட்கிறார். விசுவாசத்தை வளர்க்காதவர்களே, ஏன் உங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ணாம இருக்கிறீங்க? எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்ப என்ன விரும்பினாரு? விசுவாசத்தை வளர்த்து கொள்ள விரும்பினார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணுல கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. யூ மஸ்ட் டெவலப் யுவர் ஃபெய்த் த்ரூ வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வளர்க்கணும். வளர்க்க முடியும். விசுவாசத்தில் வளர்ந்து பெருக முடியும். கடவுளுடைய வார்த்தைகள் பாருங்க, பொருளாதாரத்துக்கான ஒரு விசுவாசம் இருக்கு, சுகத்துக்கான விசுவாசம் இருக்கு. வேற என்ன வேணும்? வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய எந்த நன்மைகளுக்கான விசுவாசத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? வளர்த்துக்கொள்ள முடியும். அது எல்லாமே இங்க இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையிலே விசுவாசம் என்கிற சக்தி இருக்கிறது. அது என் ஆவியில் கலக்கும் பொழுது அது வல்லமையாய் மாறுகிறது. ஆமென். அதாவது கடவுளுடைய வார்த்தையும் உங்கள் ஆவியும் சேர்ந்து உற்பத்தி செய்வதுதான் விசுவாசம் என்கிற சக்தியாக இருக்கிறது. Hallelujah. Seed every day God's word in your heart, in your mind. உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. போட போட நான் சொல்றேன், அது வளரும். அப்போ விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துருக்கும் போது வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் வெற்றியை பார்ப்பீங்க. ஆமென். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட சாதாரணமாக இருக்க மாட்டீங்க, இருக்க முடியாதுங்கிற நான். ஆமென். ஒரு சாதாரண பெண், இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகம். விசுவாசத்தில் என்ன வருது? சுகம் வருது. விசுவாசத்தில் பெருக்கம் வருது. விசுவாசத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். விசுவாசத்தில் ராஜ்யத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். அப்போ இருக்குது பாருங்களேன். அப்போ எந்த மாதிரி வார்த்தையை கேட்டு அதனால நிரம்புறீங்களோ அந்த மாதிரி விசுவாசம் வந்துடும். அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட காசு கிடையாது, பெரிய ஒரு பணம் கையில் கிடையாது, சின்ன பெரிய காரியம் இதுவும் பெருசாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேசட் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக கேட்டே இருக்கிறேன். கேட்க 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 உள்ள என்ன ஆகிட்டே இருக்குது? இங்கே காரியங்கள் ஒன்றும் மாறிடல, காரியங்கள் அப்படியே தான் போயிட்டு இருக்குது. அதே பெட்டியை தூக்கிட்டு வீடு வீடாக போய் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உள்ள விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர 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 பார்த்தா என்னை சுற்றிலும் பார்க்குறேன், ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எனக்கு எது பிரச்சனையாக இருந்ததோ அது இன்றைக்கி எனக்கு பிரச்சனையாக இல்லை. ஸ்பெஷலி மணி. நான் அந்த நாளை நீங்கள் பார்ப்பீங்க. பணம் ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு நாளை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். ஆமென். அப்போ பாருங்க, எல்லா வகையான இருக்கு. சுகத்துக்கானதை நீங்க கேட்டீங்கன்னா சுகத்துக்கான விசுவாசம் வளரும். நீங்க வியாதியாவே இருக்க மாட்டீங்க. ஒன்று நீங்க சுகமானது, இன்னொன்று மற்றவங்களை என்ன பண்ண முடியும்? ஜான் ஜி லேக் போன்றவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசித்தாங்கன்னா, நான் இருக்கிற ஊரே வியாதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க, ஆக்கி காட்டினாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜான் ஜி லேக் வாழ்ந்த ஊரில் வியாதியே இல்லாதவர்கள்
அங்கே வந்து சுகவீனமானவர்கள்னு யாருமே இல்லை. கவர்மெண்ட்டே போர்டு வச்சுது, சிக்னஸ் ஃப்ரீ ஜோன் அப்படின்ட்டு. இந்த ஊரில் யாருக்குமே என்ன இல்லை, ஒரு ஆள் எந்த மாதிரி மாற முடியுது பாருங்க. இதில் தான் நீங்கள் தீவிரப்படணும். உங்கள் மனசை அப்படி வைக்கணும். கடவுள் என்ன பேசியிருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன பேசுகிறாரு, அவருடைய வார்த்தைக்கு உள்ளத்தை திருப்பி அதை தியானிக்க, அதை பேச, அதை என்ன நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் எடுக்காது. கொஞ்சம் நாளில் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் வேற லெவலில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இன்னொரு லெவலுக்கு நான் போக போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம போக போகிறோம். Get ready for another level. புதிய எல்லைகளை இந்த மாதத்திலேயே நீங்கள் தாண்டும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். எல்லைகளை தாண்டுகிற ஒரு ஏப்ரலாக உங்களுக்கு இருக்கும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தாண்டி போவீங்க, தாண்டி போக முடியும். ஆமென். வரும் வாரங்களில் இந்த விசுவாசத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, வளர்க்குறது, எப்படி இதை செயல்படுத்தி பார்க்குறது, இந்த விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களோட பேச விரும்புகிறேன். அடுத்த வாரம் இதை தொடருவோம். இப்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. யூ ஹேவ் ஃபெய்த். ஐ டெல் யூ, யூ ஹேவ் ஃபெய்த். விசுவாசம் இல்லாத யாருமே கிடையாது. ஆனால் அது ஒரு சின்ன லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்தபோது இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குது, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்போ கேட்க என்ன வருது, விசுவாசம் வளருது. அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்டால் என்ன ஆகும், வேறு லெவலுக்கு அது வளர ஆரம்பிக்கும். கேட்கணும். சும்மா கண்ட இதையும் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும். எப்படி இவங்க மட்டும் செழிக்காங்க, இவங்களுக்கு எப்படி நன்மைகள் நடக்கு, கர்த்தர் எப்படி செழிப்பை தருகிறார், கர்த்தர் எப்படி சுகத்தை தருகிறார், கல்வாரி சிலுவையில் என்ன நடந்திருக்குது, எனக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அறிய 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 உங்கள் விசுவாசம் வளரும். அப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் ஈர்த்து கொள்றது என்ன பண்ணுவீங்க, பார்க்க முடியும். பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானங்கள் முதல் வாரங்களில் நீங்கள் பெறலாம், சிலர் வாரம் பெறலாம், எப்படி வேணாலும் பெறலாம். இந்த சபை 2 காரியத்தை ஆழமாய் மக்களுக்கு போதிக்கிறது. ஒன்று, இந்த கம்யூனியன், சிந்தப்பட்ட இரத்தமும் உடைய சரீரமும் நம் சுகத்தின் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் வருமானத்திலிருந்து முதல் பலனை எடுத்து தேவனுக்கு கொடுக்குறீங்க பாருங்க, அது செழிப்புக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆமென். மெல்கிசேதேக்கிடம் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாம் தனக்கு வந்த எல்லாவற்றிலையும் தசம பாகங்களை தேவனுக்கு செலுத்தினான். நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் மக்கள் பலவீனத்தில் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய சரீரத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அறியாதது. நான் சொல்றேன், இன்னும் சுகவீனமா இருப்பதற்கு காரணம், பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம், இயேசுவின் சரீரம் எப்படி தங்களை சுகமாக்குகிறது என்பதை அறியாதிருக்கிறது. இன்னும் செழிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தங்களுக்கு வருகிறதிலே எடுத்து தேவனை கனம் பண்ணாதது. அவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் நிறைய. ஆனா என்னைக்கு இது என் சாமர்த்தியத்தை கொண்டு வரல, என் கைபலன் இது கொண்டு வரல, கர்த்தர் தான் எனக்கு கொண்டு வந்தார்னு தங்களுக்கு வந்ததிலிருந்து எடுத்து 10ல் 1 கொடுக்கிறோம். அதை வேதம் தசம பாகம் என்று சொல்லுகிறது. அப்படி நாம் செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, நான் சொல்றேன், அன்றைக்கு செழிப்போடு கூட நாம் தொடைபுடைகளாக மாறுகிறோம். ஆமென். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை கற்றுத் தருகிறோம். ஏனென்றால் உங்கள் தரித்திரத்தை உடைக்க கர்த்தர் வைத்த வழியாக இருக்கிறது. நீங்க எடுத்துக்கொண்ட இந்த கம்யூனியன் சுகத்துக்கான வழி என்றால், நீங்க விதைக்கும் இந்த தசம பாகம் காணிக்கைகள் செழிப்புக்கான வழியா இருக்கிறது. ஒருவேளை சின்ன வருமானம் உங்களுக்கு வரலாம், பெரிய வருமானம் வரலாம். கையில வருமானம் வந்த உடனே 10 ரூபா கிடைக்கிறதுனால 1 ரூபா, 100 ரூபாய் கிடைக்கிறதுனால 10 ரூபா, 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால 100 ரூபா, முதல்ல 10ல் 1 நான் தேவனுக்கு செலுத்த போகிறேன் என்று எடுத்து வைங்க. அதையே ஒரு நல்ல பழக்கமா கொள்ள ஆரம்பிங்க. நான் சொல்றேன், தரித்திரத்துல இருந்து வெளியே வருவீங்க, கடல்ல இருந்து வெளியே வருவீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க வேணா பாருங்க, நீங்க கொஞ்சம் பேருக்கு கொடுக்கிற ஆளா நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இது நடந்தே தீரும். ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா வரும் நாட்கள் இருந்து அதை செய்ய ஆரம்பியுங்கள். ஆன்லைன்ல பாக்குறவங்க ஆன்லைன்ல விதைக்கலாம், கூகுள் பேல நீங்க விதைக்கலாம், அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க விதைக்கலாம். நீங்க வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது மாத்திரமே அதனுடைய நிறைவுகளை நீங்கள் பார்க்க முடியும்.
அப்படி தேவ வார்த்தையை கனம் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி மற்ற காரியங்களை போதிக்கிறேனோ அதுபோல கொடுப்பதின் மூலம் நீங்கள் செழிக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு சொல்வது பிரதான காரியமா இருக்கிறது. ஆகையால் அது உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆமென். இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துக்கொள்ளலாம். அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க நிறுவனங்கள் நடத்துவீங்கன்னா உங்க கம்பெனி பேர், உங்க பேர் எழுதி விதைங்க. ஹல்லேலூயா. அந்த கவர் எல்லாம் எங்கிட்ட வரும். விசேஷமா அதற்காக ஜெபம் செய்வோம். உங்க குடும்பத்தின் பேரை எழுதுங்க. ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு வந்த வருமானம், இதுல நான் 10ல் 1 நான் கொடுக்க போறேன், கர்த்தருக்காக கொடுக்க போறேன். அப்படி ஒரு ஒழுங்கா செய்யுங்க. முடிஞ்சா ஒரு ட்ராலியில பணத்தை கொட்டி இப்படி தள்ளிட்டு வந்து போடுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் ட்ராலி வச்சிருப்பாங்களா, அது மாதிரி நம்ம வெளியில வைக்கலான்னு இருக்கிறேன். மூட்டையில கொண்டு வந்து அதில் தட்டிடணும். காணிக்கை கொண்டு வரும்போது ட்ராலியை தள்ளிட்டு வந்து அப்படியே கொட்டணும். ஆமென். சில பேர்லாம் அப்படி கொடுப்பீங்க, அந்த அளவு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அப்படி தெரியணும், தெரியற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் இந்த மனுஷனை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு ஊருக்கே தெரியட்டுமே. அவன் எந்த பெருமையோ பேசுறான், நம்ம அவர் பெருமையை பேசுவோம். ஆமென். அதெல்லாம் மறக்க வேண்டாம், பண்ணாதீங்க. அதை ஒரு கனமா கொடுங்க. ஒரு கவர் எடுத்து அதுல வச்சு உங்க பேரை எழுதி அழகா போடுங்க. ஒவ்வொரு வாரமும் அப்படி செய்யுங்க. கனமா செய்யுங்க, மரியாதையை அதை செய்யுங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென்.